நீதித்துறை விவகாரம் தொடர்பில் தம்மை கடுமையாக சாடி வருவோர் இப்போது நூருல் இசாவையும் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யுமாறு கட்சி தலைமைத்துவத்திற்கு கோரிக்கை விடுப்பார்களா என்று பிகேஆர் கட்சியின் முன்னாள் துணை தலைவர் ரவிஜி ரம்லி கேள்வி எழுப்பியுள்ளார். நீதித்துறை நியமனம் தொடர்பில் அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று தாம் கோரிக்கை விடுத்த பின்னர் தம்மை கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யுமாறு பலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். உத்தராஜியாவில் நேற்று திங்கட்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இதே விவகாரம் தொடர்பிலான நீதிக்கான நடை என்ற பேரணியில் கலந்து கொண்டதற்காக பிகேஆர் கட்சியின் துணை தலைவர் நூருல் இசாவையும் இடைநீக்கம் செய்யுமாறு அவர்கள் கோரிக்கை விடுப்பார்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார். நூருல் இசாவின் நடவடிக்கை கட்சியை ஒரு தர்ம சங்கடமான நிலையில் கொண்டு போய் வைத்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் பக்கத்தன் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செனட்டர்களுக்கும் இடையில் நேற்று திங்கட்கிழமை நடந்த ஒரு ரகசிய சந்திப்பு கூட்டத்தில் பிகேஆர் கட்சியின் முன்னாள் துணை தலைவர் ரவிஜி ரம்லியும் முன்னாள் உதவித் தலைவர் நிக் நஸ்மி நிக் அமாட்டும் கலந்து கொள்ளவில்லை. தனிப்பட்ட பணியின் காரணமாக தற்போது தாம் சிங்கப்பூரில் இருப்பதால் கூட்டத்தில் தம்மால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சித்தியாவங்சா நாடாளுமன்ற உறுப்பினருமான நிக் நஸ்மி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூருக்கான தமது பயணம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் நீதித்துறை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மற்றும் வரும் மக்களவை கூட்டம் உட்பட பல்வேறு நடப்பு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. நீதித்துறை பதவி நியமன ஆணையத்தின் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் வெளியே கசிந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டியது அவசியம் என்று பிகேஆர் கட்சியின் துணை தலைவர் நூருல் இசா அன்வார் வலியுறுத்தியுள்ளார். நீதித்துறை மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை கட்டிக்காத்து வருவதை உறுதி செய்ய குற்றச்சாட்டை வெளிப்படையாக விசாரிக்க வேண்டியது அவசியம் என்று உத்தராஜியாவில் நேற்று நடைபெற்ற அமைதி பேரணியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். நீதித்துறையின் சுதந்திரத்தை தற்காக்கும் பொருட்டு மலேசிய வழக்கறிஞர்கள் மன்றத்தின் ஏற்பாட்டில் அப்பேரணி நடைபெற்றது. போலீஸ் புகார்கள், ஜேஏசி கூட்ட குறிப்புகள் அம்பலமானதாக கூறப்படுவது போன்ற அண்மைய நிகழ்வுகள் பொதுமக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவற்றை நாம் ஒதுக்கி தள்ளக்கூடாது. அரசாங்கம், அமைச்சரவை, அரசு நிர்வாகம் போன்றவற்றில் அதிகார துஷ்பிரயோகத்தை தவிர்க்க வேண்டுமெனில் சுதந்திரமான நீதித்துறை அவசியம் என்று அவர் கூறினார். நீதித்துறை, அரசு நிர்வாகம் மற்றும் நாடாளுமன்றம் ஆகியவற்றுக்கிடையே அதிகார பகிர்வும் சரிபார்த்தல் முறையும் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தை ஆராய்வதற்கு குறைந்தது 5 மூத்த நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பாயம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் 125வது விதி இதனை அனுமதிப்பதாகவும் அவர் கூறினார். நாய்கள் உட்பட ஆதரவின்றி வீதிகளில் சுற்றித் திரியும் விலங்குகளுக்கு உணவளித்ததற்காக ஊராட்சி மன்றங்களினால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளவர்கள் இத்தகைய சட்ட விதியை எதிர்த்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்குமாறு நேற்று வலியுறுத்தப்பட்டனர். சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்றங்களை நீதிமன்றத்திற்கு இழுப்போருக்கு உதவ தாம் தயாராக இருப்பதாக விலங்குகள் உரிமைகள் இயக்கவாதியும் வழக்கறிஞருமான ராஜேஷ் நாகராஜன் தெரிவித்துள்ளார். வீதிகளில் சுற்றித் திரியும் விலங்குகளுக்கு உணவளிப்பதற்கு எதிரான எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக இருக்கும் என்பதுடன் அது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். வீதிகளில் சுற்றித் திரியும் விலங்குகளுக்கு உணவளித்ததற்காக யாராவது அபராதம் விதிக்க விரும்பினால் அந்த அபராத ரசீதை தம்மிடம் கொண்டு வாருங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். அந்த அதிகார தரப்பினரை தாம் நீதிமன்றம் கொண்டு செல்வதாக அவர் உறுதி அளித்தார். மலேசியாவுக்கான அடுத்த அமெரிக்க தூதராக நிக் ஆடம்ஸ் நியமிக்கப்பட உள்ளார். அவரின் நியமனத்தை ஏற்றுக்கொண்டால் அது நாட்டுக்கும் முஸ்லிம்களுக்கும் அவமானம் என்று ஸ்லாங்கூர் பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் சுக்ரி உமர் தெரிவித்துள்ளார். நிக் ஆடம்ஸ் இதற்கு முன்னர் இஸ்லாத்தை அவமதித்து பல கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கும் முழு ஆதரவு தெரிவித்து வருகிறார் என்று சுக்ரி தெரிவித்தார். சுதந்திர பாலஸ்தீனம் எனும் பெயர் பட்டையை அணிந்திருந்த ஒரு பெண் பணியாளரை பணி நீக்கம் செய்வதற்கு அமெரிக்க உணவகம் ஒன்றுக்கு அழுத்தம் கொடுத்தவர்தான் இந்த நிக் ஆடம்ஸ் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்களை எதிர்த்தும் எள்ளி நகையாடியும் வந்த நபரான அவரை தூதராக மலேசியா ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று தமது முகநூல் பக்கத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். சுபாங்ஜயாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் தனது முன்னாள் காதலியை ஆயுதத்தால் தாக்கிய 21 வயது வெளிநாட்டவரை போலீசார் நேற்று கைது செய்தனர். காயப்படுத்திய சம்பவத்தை தொடர்ந்து மாலை 6:30 மணியளவில் புகார் கிடைத்ததாக சுபாங்ஜயா காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மமாட் கூறினார்.
மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட பாதிக்கப்பட்டவரின் உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நிகழ்ந்த சிறிது நேரத்திலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் தாக்குதலுக்கான காரணம் விசாரணையில் உள்ளதாகவும் வான் அஸ்லான் ஒரு அறிக்கையில் கூறினார். ஆபத்தான ஆயுதத்தால் தாமாக முன்வந்து காயம் ஏற்படுத்தியதற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 324 கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.